அனைவருக்கும் நமஸ்காரம். அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை நமக்கு இருக்கு. அதை நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். அப்போ அது கூட இருந்துக்கிட்டே எப்படி இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ள முடியும்? ஏன்னா ஆன்மீக பயணம்ங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு, உலகம்ங்கிறது வெளியில இருக்கு. இப்படி நேர் விரோதமான ரெண்டு விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது தான். முதல்ல ஞானிகள் எல்லாருமே உலகத்தை பற்றி என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மாயை, இது ஒரு கற்பனை, இது ஒரு கனவு, இது ஒன்று இல்லாதது அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவத்தில் உணர்ந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. நமக்கு அது அந்த அனுபவத்தில் வர்றது கிடையாது. ஏன்னா நாம் இன்னும் உள்ளுக்குள்ளார போய் அங்கே என்ன இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வெளி விவகாரங்கள் மட்டும்தான். அதை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம பார்த்துட்டு இது மட்டும்தான் இருக்குன்னு நாம் நம்பிட்டு இருக்கிறோம். அவங்க வெளியிலையும் இருந்து பார்த்துட்டு திரும்ப உள்ளாரையும் போய் பார்த்துட்டு அவங்க ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது சரியானது, எது நிலையானது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க சொல்கிறாங்க. நமக்கு தொடக்கத்தில் நமக்கு இது உண்மைன்னு தெரிஞ்சாலும் அது எப்படி இருக்குன்னா, நாம் ஒரு கனவு காணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சொப்பனம் நமக்கு வருது. அதில் ஒரு புலி துரத்துற மாதிரி ஒரு கனவு காண்றோம் அப்படின்னா, அது உண்மையாகவே நமக்கு தோணுது. உண்மையாகவே நம்மளை துரத்திட்டு வர்ற மாதிரியே இருக்குது. நம்ம அதில் கீழே விழுகிற மாதிரி கனவு கண்டோம்னா நம்ம உண்மையாகவே கட்டிலிருந்து கீழே விழுந்துடுறோம். அப்போது அந்த கனவு ஏற்படும் போது அது உண்மைங்கிற அந்த யதார்த்தம் நமக்குள்ளே இருக்கவே செய்யுது. அப்படி தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இது உண்மை அப்படிங்கிற அந்த யதார்த்த நிலையிலேயே நாம் இருக்கிறோம். இதை நம்புகிறோம். ஏன்னா இந்த நம்பிக்கைங்கிறது இந்த ஒரு ஜென்மம் மட்டும் இல்லை, இதுக்கு முந்தின ஜென்மங்கள்லேயும் இது இருந்துகிட்டே வந்தது. அப்போ அது அவ்வளோ சீக்கிரம் நீங்கி போகிறது கிடையாது. அது எது வரைக்கும் இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள், அது நிலையான பொருள், அந்த நிலையான ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் இது இருக்கவே செய்யும். ஆனால் இப்போ இதில் அந்த அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம்ங்கிற சொப்பனம் நமக்கு உண்டாகுது. அந்த தூக்கத்தில் தான் இந்த கனவு காணுறோம் உலகம்ங்கிற ஒரு விஷயத்தில். அதில் சொந்தம், பந்தம், நம்மளுடைய உபஜீவனத்துக்கான தொழில்கள், இதெல்லாமே நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த சொப்பனம் நீங்கணும்னா முதல்ல நம்ம தூங்குற தூக்கம்ங்கிற அந்த அறியாமைங்கிறது நீங்கணும். எப்படி கீழே கட்டிலேருந்து கீழே விழுந்ததுமே தூக்கம் கலையுது, கனவு காணாமல் போயிடுது. அதே போல் நமக்கு அந்த தூக்கம்னு சொல்லக்கூடிய அந்த அறியாமை நம்மளை விட்டு நீங்கும்போது, அந்த விழிப்புணர்வு வரும்போது இந்த தூக்கம் நீங்கி போயிடும். தூக்கம் நீங்கிடுச்சுன்னா இந்த கனவு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த கனவு இருக்கிற வரைக்கும் நாம் இதோட பயணப்பட வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. நம்ம இதோட இருந்தே உள்ளாரையும் வெளியிலையும் ரெண்டு வேலைகளையும் செய்ய வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளார அந்த உள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, வீட்டுக்கு வெளியில் வெளி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. நாம் திண்ணையில் இருக்கிறோம், நடுவில் இந்த வாசப்படியில் நிற்கிறோம். நம்ம வெளியில் பார்க்கும்போது உள் அப்படிங்கிற அந்த அவஸ்தைகள் நமக்கு இல்லாமல் போயிடுது. நம்ம உள்ளே பார்க்கும்போது வெளிங்கிற அவஸ்தைகள் இல்லாமல் போயிடுது. அப்போ மனசை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி பழகும் போது தான் உள்ளே என்ன இருக்குது, உள்ளே எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை உணர்ந்து பார்த்த ஞானிகள் தான் வெளிங்கிற விஷயம் நிலையில்லாதது, அது சிற்றின்பம், அங்கே நமக்கு நஷ்டம் மட்டும்தான் இருக்குங்கிறத உணர்ந்து சொல்கிறாங்க. அப்போ நாம் அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, உள்ளு தான் சரியானது, வெளி தவறானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அதை உணரணும். அப்படின்னா நாம் அதுக்கான முயற்சி செய்யணும். நமக்கு உபஜீவனம்ங்கிறது, அதாவது நம்மளுடைய தொழில்களாகட்டும், நம்ம குடும்பங்களாகட்டும், நம்மளுடைய சொந்த சுகதுக்கங்களாகட்டும், எல்லாமே தேவையானதாக இருக்கலாம். ஆனால் அது ப்ரைமரியாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, முதன்மையானதாக கூட வச்சுக்கோங்க. ஆனால் செகண்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதுக்கு அடுத்தபடியான்னு அதையாவது தயவு செஞ்சு கடவுளுக்காகவோ இல்லை உங்களுடைய சுய பரிசோதனைக்காகவோ சுய பயிற்சிக்காகவோ நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவசியம் உபஜீவனங்கிறது அவசியம். நம்ம சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் சாப்பாடு சாப்பிட முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். அப்போது இது உண்மை நிலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆழ் மனதில் நமக்கு ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருடங்களாக இருக்குது, ரொம்ப ஜென்மங்களாக இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் பிடுங்கி வீசிட முடியாது. அப்போ உள்ளார்ந்த அனுபவம் ஏற்படுற வரைக்கும் இந்த விவகாரங்கள் உண்மையானதாகவே நாம் எண்ண வேண்டியது இருக்கவே செய்யுது. அப்போது முதன்மையான ஒரு விஷயமா நீங்கள் உபஜீவனங்கிறது கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் இப்போதைக்கு உங்களுக்கு தவறு கிடையாது. ஆனால் இந்த அனாவசியமான செயல்களுக்காக அந்த அவசியமான உபஜீவனத்தை தவிர்த்து
மற்ற அனாவசியமான செயல்களுக்காக வேண்டி நாம் செலவு பண்ணக்கூடிய அந்த நேரத்தை முதல்ல நிறுத்திட்டு, வெளி விவகாரங்கள்லேருந்து அதை நிறுத்திட்டு, அந்த பந்தங்கள்லேருந்து நிறுத்திட்டு, அதையும் உங்கள் சுய பரிசோதனைகளுக்காக, உங்கள் சுய பயிற்சிக்காக, உங்களை நீங்கள் அறியறதுக்காக, அந்த ஈஸ்வரனிடத்துல அந்த மனசை இருக்க வைக்கிறதுக்காக அந்த நேரமாக அதை நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா, முதல்ல இந்த அனாவசியமான விஷயத்தில் செலவு பண்ணக்கூடிய அந்த ஜீவனை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவசியமான விஷயத்தையும் தவிர்க்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம். அதனால் எடுத்தெடுப்புலேயே இது அவசியம் தானே, இதை நீங்கள் எப்படி உள்ளே இருக்க முடியும்னு நம்ம கேள்வி கேட்குறோம். முதல்ல அனாவசியமான விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதுங்கிறத ஒரு நாளில் நீங்கள் முடிவு பண்ணி பாருங்கள். சாமி சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உபஜீவனம் செய்யும் போதும் கூட இறைவனுடைய தொடர்புலேயே இருக்க முடியும். அந்த கவனத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அதனால் புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டே சதா மேலும் கீழும் அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும்னு சாமி சொல்கிறாரு. அப்போது உபஜீவனம் இருக்கும்போது சதா பிராணாயாமத்தோடு இருக்கிறதும், உபஜீவனம் தவிர்த்து அனாவசியமான நேரங்களில் நமக்கு அந்த நேரத்தில் வேறு எந்த வேலையும் இல்லை, அந்த எந்த வேலை வந்தாலும் அது அவசியம் அல்ல அப்படிங்கிறத மனசில் ஏற்றிக்கிட்டு, அந்த உபஜீவனத்தை தவிர்த்த மற்ற நேரங்களில் நீங்கள் உட்கார்ந்து தவம் பண்ணி நிஷ்டையை பழக்கப்படுத்தணும் மனசுக்கு. அப்படி பண்ணினீங்கன்னா நாளடைவில் அந்த மனசு எது உண்மைங்கிறத புரிஞ்சுக்கும். அது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அது வெளி விவகாரங்களில் தலையிடுறத நிறுத்திடும். அப்போது அதை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ இந்த ஒரு மாட்டை சந்தையிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம், நம்ம வளர்க்கறதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் மாட்டுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இவன் நம்மளை வளர்த்துவானா இல்லை ஏதாவது அடிமாட்டு விலைக்கு விற்று லாபம் பார்த்து நம்மளை இன்னொரு கசாப்பு கடைக்காரங்கிட்ட விட்டுருவானா அப்படிங்கிற சந்தேகம் அதுக்கு இருக்கும். இல்லைன்னா நமக்கு வெளியில் கிடச்ச இன்னும் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல கிடச்ச அந்த ஒரு சௌகரியம் இப்போ போன இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட அந்த மாட்டுக்கு இருக்கும். அதனால அவுத்து விட்டிங்கன்னா, காம்பவுண்டு திறந்து வச்சுருந்துச்சுன்னா அது தன்னுடைய பழைய இடத்த நோக்கி போகிறதுங்கிறது அதனுடைய இயல்பாகவே இருக்குது. அப்படி தான் நம்ம மனசுங்கிறது வெளியிலேயே பழக்கப்பட்டதுனால அது உள்ளுக்குள்ளார வரும்போது அதுக்கு ஒரு சௌகரியம் இருக்கிறது கிடையாது. அது வெளியில் தான் அதுக்கு சௌகரியம் இருக்குது. அதனால் வெளியில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாட்டை கட்டி போடணும். அந்த மனதை நீங்கள் உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி பழக்கப்படுத்தணும். அப்போது அது ஒரு நாள் புரிஞ்சுக்கும், இவன் நம்மளை வெட்டி சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வரல, நம்மளை நல்லா பாதுகாத்து தேவையானப்போ மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்காக தான் அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்கிறது அந்த மனசுக்கு, அந்த மாட்டுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அப்போது நமக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காக தான் இவன் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வராங்கிறத அந்த மனசு உணரணும். அப்போது நீங்கள் அவுத்து போட்டீங்கன்னா கூட அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு இதுவும் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அவுத்துட்டிங்கன்னா கூட அது வெளியில் போகாது. எங்கேயாவது மேய்ஞ்சா கூட திரும்ப உள்ளே வந்துடும். அப்போ மனசை நீங்கள் உள்ளே நிலைநிறுத்தி பழக்கிறதுக்கு சதா மேலும் கீழும் நடத்தி புருவ மத்தியத்திலே கவனத்தை வச்சு அந்த உபஜீவனத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்லாம் முக்கியமாக 2ஆம் நிலையிலேயாவது இந்த கடவுள் தன்மையை வைக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்பார். ஆனால் சிவானந்த பரமஹம்சர் அப்படியெல்லாம் எதுவும் கண்டிஷனாக ஒரு விஷயத்த சொல்லலை. நீங்கள் உபஜீவனம் செஞ்சுக்கோங்க, ஆனால் கவனத்தை புருவ மத்தியத்தில் வச்சுக்கிட்டே செய்யுங்க. அகஸ்தியர் கூட சொல்லுவார், பெண்ணின் பால் இன்பம் விடும்போதெல்லாம் பேணி வளம் நோக்கி அவத்தில் நில்லு. அப்போது நீங்கள் எந்த வேலை செய்யும் போதும் சுழிமுனையிலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கவனத்திலே அவங்க வச்சுருக்க சொல்லுவாங்க. அப்படி தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சியை செஞ்சு அந்த மனசை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி பழக்கப்படுத்தணும். அப்படின்னா கூடிய விரைவில் மனசுக்கு எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற அந்த விசாரணை தெரிஞ்சு போயிடும். எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, எந்த முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம ஜீவனை வெளியில் விட்டு செலவு பண்ணலாம், எந்தெந்த அனாவசியமான விஷயங்களுக்கெல்லாம் ஜீவனை வெளியில் விடாமல் உள்ளாரே வச்சுக்கலாங்கிற அந்த அறிவு நமக்கு ஏற்படும். அப்போ தான் நாம் ஆன்மீகத்தையும் இந்த உலக வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் உங்களோட அப்படின்னு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.